வீடுகள் இருக்கு, வீடெல்லாம் வெள்ளத்துல மூழ்கி போயிருக்குது. இதெல்லாம் பிரிச்சு போடுதானே. 150 வருஷத்துக்கு மேற்பட்ட கதை. நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறார்கள். இந்த பகுதியில தான் சுழண்டு கொண்டிருக்குது. இது சிறுபிட்டியினுடைய நிலை. தண்ணி இங்கே இருந்தான் வருது. இந்த வீதி போட்டாக்கள் அறிவாளிகள். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு வெள்ளத்துல மூழ்கி கொண்டுதான் இருக்குது. இது மதம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வெள்ளம் வரையல. மக்களே அதுல ஆர்வம் காட்டாத இடத்துல நாங்க என்னத்தை செய்ய முடியும்ன்றது தெரியல. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 29ஆம் நாள் 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. நேரம் காலை 10:38 ஆகுது. உங்களுக்கு தெரியும், ஈழத்துல மழையுடனான வானிலையால ஈழதேசம் முழுவதும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்ப நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரம் வரைக்கும் 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். இன்னும் பலர் ஆபத்தான நிலையில இருக்கிறார்கள். இன்னும் பல இடங்கள்ல ஆபத்தான நிலையில இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்றதுல கூட பாரிய அளவான பிரச்சனைகளும் பின்னடைவும் இருக்கிறத எங்களால அவதானிக்க முடிகிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், தாழமுக்கம் அதுக்கு பிறகு டித்வா என்ற சூறாவளியாக மாறியிருந்தது. அந்த சூறாவளி மெல்ல நகர்ந்து இப்போது வடக்கை விட்டு விலகி செல்லுகிற நிலையில இருக்குது. ஆனா இன்னும் முழுமையாக விலகி செல்லவில்லை என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. இப்ப இந்த இடத்துல நின்று சுரண்டு கொண்டிருக்கண்டு பாருங்க. இந்த பகுதியில தான் இருக்குது. இந்த நீளமா இருக்கிற பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில தான் சுரண்டு கொண்டு இருக்குது. இது அப்படியே மெல்ல விலகி இனி தமிழ்நாட்டு பக்கம் நகரப்போகுது. அதனால இப்ப இந்த பகுதியை பார்த்தீங்களா, பலத்த காற்று வீசி கொண்டிருக்குது, மெல்ல மழை தூறி கொண்டிருக்குது. நேற்று இரவு வேளையிலெல்லாம் பலத்த காற்று வீசி இருந்தது. நேற்று மாலை வேளையில கூட எங்களுடைய ஊர் பகுதி எப்படி இருந்ததுன்றதை காட்டியிருந்த நிறைய வாழைகள் முறிந்திருந்தது. ஈழதேசம் முழுவதுமே பல மரங்கள் விழுந்திருந்தது. அதை ஏன் சொல்றேன்னா, பலத்த காற்று வீசி கொண்டிருக்குது. அன்னளவாக 60 கிலோமீட்டர் அளவில் காற்று வீசியதாகவும் சில நேரங்கள் அது 70 கிலோமீட்டராக மாற்றமடையும் என்றும் கூட சொல்லப்பட்டிருந்தது. இப்போ என்ன செய்ய போறேன்னா, எங்களுடைய வீட்டு பகுதியில இருந்து எங்களுடைய ஊர் அண்மித்திருக்கிற சில பகுதிகளுக்கு பயணம் செய்ய போறேன். அந்த இடங்கள் எப்படி இருக்குன்றதை உங்களுடைய பார்வைக்கு தாரேன். நேற்று மாலை வேளையில எங்களுடைய வீட்டினுடைய அந்த பகுதியை காட்டினாங்க. அதுக்குள்ள வாழையே முறியலை. ஆனா இன்று பாருங்கோ, காலை வேளையில வாழைகள் நிறைய முறிந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் முறிந்திருக்குது. இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். எங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு வாழை தோட்டம். நேற்று இந்த பகுதியை உங்களுக்கு காட்டினான். ஒரு வாழை கூட இந்த வாழை தோட்டத்துக்குள்ள விளையல. அங்கால விழுந்திருந்தது. இந்த வாழை தோட்டத்துக்குள்ளேயே பாருங்க எவ்வளவு வாழை முறிஞ்சு போயிருக்குதுண்டு. பேரழிவை ஏற்படுத்தி இருக்குது. சரி, இப்படியே இந்த பக்கமாக போய் வருவோம். இதில் இடப்பக்கம் பாருங்க எங்களுடைய வாழை தோட்டம். நேற்று காட்டினாங்க கொஞ்சம் வாழை தான் முறிஞ்சிருந்தது. ஆனால் அன்றைய நாள் கொஞ்சம் கூடவா முறிஞ்சு கிடக்கு போல. நிறைய வாழை முறிஞ்சு வருது. நேற்று காட்டினதோட கொஞ்சம் கூட காட்டின. ஆனால் அந்த அளவுக்கு அதிகம் வண்டி இல்லை. ஆனால் நேற்று காட்டினதை விட கொஞ்சம் கூடி இருக்கு. நண்பர் மதில் கட்டுறதுக்காக அனுமதியை கொடுத்து இன்னும் அனுமதியும் பெறையில மழையும் குழப்புது. சரி, இந்த பக்கமாக போவோம். சில ஊர்களுக்கு போகிறோம். மழை காலத்தில் அந்த ஊர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறது. இந்த பக்கம் பாருங்க, இடப்பக்கம் பாருங்க, இதுக்குள்ளே பாருங்க எவ்வளோ வாழைகள் விழுந்து போயிருக்குண்டு. எனக்கு தெரிஞ்சு நிமிர்ந்து நிற்கிறத விட விழுந்திருக்கிற வாழைகள் தான் கூடவா இருக்குது. அதான் சில இடங்கள் இருக்கும்போது இந்த சூறாவளியின் பாதிப்பு தெரிஞ்சிருக்காது. ஆனால் பாருங்க எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கண்டு. இதுக்குள்ளெல்லாம் பாருங்க எவ்வளோ வாழைகள் முறிஞ்சிருக்கண்டு. பெரும் சேதம் மக்களே. இந்த பகுதியை பாருங்க வெள்ளத்தை. மெதுவாக போகணும், இல்லாட்டி சறுக்கும். இந்த இடமெல்லாம் ஓரளவு உயரமான இடங்கள்.
பெரிய அளவு மழை நீர் தேங்கி நிற்காது. நாங்கள் அடுத்ததாக போகிற ஊரில் பெரிய அளவு மழை நீர் தேங்கி நிற்கும். பார்ப்போம் அந்த பகுதி இப்போ இப்படி இருக்குண்டு. கார்த்திகை மார்கழி என்றது மழைக்காலம்தான். ஆனாலும் மழை வருமென்று எண்ணம் இருந்தாலும் சில வேளைகளில் அதை எதிர்பாராத விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு போகுதோ. இங்கே வரும், இந்த இடத்துல வரும். வெள்ளம் வழிந்தோடி கொண்டிருக்குது. ஆனாலும் இன்றைக்கு இனி மழை பெய்யாட்டி பிரச்சனை இல்லை. மழை பெய்யுமா இருந்தால் கொஞ்சம் இன்னும் அதிகரிக்கும் வெள்ளம். பாருங்க இந்த வீதியை. ஓ, இந்த இடத்துல கொஞ்சம் வெள்ளம் கூடவா இருக்கு. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதிக்கு வந்துட்டு வடப்பக்கம் போவோம். இது சிறுப்பிட்டி. இந்த பகுதியில் வலப்பக்கம் பாருங்க. இதில் இடப்பக்கம் பாருங்க. ஓ, யாழ்ப்பாணத்தில் ஓரளவு மழை குறைவு. அதுக்காக இல்லைன்னு இல்லை, மழை குறைவாக இருக்குது. அதை அவதானிக்க முடியுது. ஆனால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து அப்படியான சேதங்கள் அதிகரிச்சிருக்குது. ஆனாலும் நான் சொன்னேனே, வளமையாக மழை பெய்தா வெள்ளம் தேங்குற ஊர்கள் இருக்குண்டு. அந்த மாதிரியான இடம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இந்த இடம் இப்படி இருக்குல்ல, நீங்கள் இதை தாண்டி பரந்தனுக்கு போனால் பரந்தன் முல்லைத்தீவு வீதி போக முடியாத அளவுக்கு வந்திருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கண்டி போகிற யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதி இப்போ வவுனியாவுக்கு போகணுமெண்டா கூட ஓமந்தை பகுதியில் ஓரளவு வெள்ளம் போட்டுருக்குது. ஆனால் இப்போ ஓரளவு அது சாதாரண நிலைக்கு வந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் அதில் பயணம் செய்கிறத இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லமாம். சில பேர் அந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் பயணம் செய்யணும் யோசிக்கிறார்கள், போகலாம். வானிலையே பாருங்க, மப்பும் மந்தாரமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதால் வேலை பக்கம் போவோம். வேலை பக்கம் பாருங்க, வெள்ளக்காடாக கிடக்கு. சரி, இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்வோம். பயணம் செய்து வாதரவத்து எந்த ஊருக்கு போவோம். இந்த இடத்தையும் பாருங்க, கடல் மாதிரி காட்சி அளிக்குது. இந்த பக்கம் பாருங்க வெள்ளத்தை. இந்த பகுதியை பாருங்க.
இந்த வீதியை பாருங்க. இந்த இடத்திலேயும் வெள்ளம்தான். அங்கே வீதியை கடந்து தண்ணி போய்கொண்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த பக்கம் இருந்து தண்ணி அப்படியே வந்து இந்த வீதியை கடந்து இந்த பக்கம் பாருங்க, இந்த பகுதிக்கு போய் இதால் அப்படியே தொண்டைமானாறு நோக்கி போகுது. இந்த பகுதியில் பாருங்க நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறார்கள். வவுனியா எல்லாம் நல்ல மழை. வவுனியா முல்லைத்தீவு அந்த இடமெல்லாம் நிறைய மழை. இந்த வீதியில தண்ணி நிற்காத என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். பாதையை வீதியை பதிச்சு போட்டு வச்சிருக்கிறார்கள் நிலமட்டத்தோடு. அப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் உயர்த்தி போட்டுட்டு இடைக்கிட மதகுகள் அமைச்சுக்கிட்டு இருந்தால் அதால் தண்ணி போயிருக்கும். ஆனால் இங்கே அப்படியான ஒரு ஒழுங்கு செய்யப்படையில்லை. இந்த வேலை பக்கம் பாருங்க, இந்த வீதியால் இப்படியே போவோம். இல்லை வேலை பக்கம் பாருங்க, வெள்ளக்காடாக இருக்குது. மற்ற காலங்களை விட கொஞ்சம் குறைவாக இல்லை இருக்கு மழை. ஏன்னா நான் மற்ற இடைக்குள்ள ஒருக்கா வந்தேன்னா முதல் இப்போ கொஞ்சம் குறைவு தான். காற்று இருக்கபடியே மற்றபடி தகரம் பிரிஞ்சதா? ஓ சரி சரி. என்னண்டு இதெல்லாம் பிரித்து போடுதானே? இப்பவும் காற்று வீசிக்கொண்டு தான் இருக்கு. இப்போ அவதானமாக இருக்கணும். இது என்ன தகரங்கள் உள்ளெல்லாம் தண்ணியா? போன ஆண்டு மழை பெய்யக்க இப்படி நின்றதில்ல தண்ணி. அது சரியா? அங்கால என்ன மாதிரி அந்த அக்காச்சி குடியிருப்பு? அங்க சாதாரண மழைக்கே பெரிய அளவு வெள்ளம் போடுவேன். இந்த தகரம் அவதானமா இருக்கணும். பறந்து வட்டி விடும். ஓ என்ன மழை நேரத்தில் சரி ஐயா நன்றி. சரி, இப்படியே இந்த வீதியால் இன்னொரு பகுதிக்கு போய் வருவோம்.
இரண்டு பக்கமுமே வெள்ளக்காடாக தான் இருக்குது. கங்கால போனால் இந்த அக்காச்சி குடியிருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குளிர்காற்று வீசி கொண்டு இருக்குது. கூடுதலாக அந்த பிட்டியில் இருக்கிறவர்களுக்கு இதனுடைய பாதிப்பு தெரியாது. சாதாரணமாக நகைச்சுவை பதிவுகளையும் முகநூல்களில் போட்டுக்கொண்டு ஏஐ காணொலிகளையும் உருவாக்கி வெளியிட்டு கொண்டிருந்து மகிழ்ச்சியாக அனுபவிச்சு கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்படியான இடங்களுக்கு வந்து பார்க்கும்போது தான் எவ்வளவு பாதிப்பும் பின்னடைவும் இந்த பகுதிகளில் இருக்குன்றது விடாங்க. சாதாரணமாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் யோசிக்கணுமெண்டு இல்லை, உங்களுடைய வீட்டை இருந்தே யோசிங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்தால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? உங்களால் எப்படி 2 நாட்கள் 3 நாட்கள் தாக்கு பிடிக்க முடியும்? அதை யோசிங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் எங்கே போகணும்? உங்களுடைய உறவுகள் வீடு இருந்தாலும் அவர்களுடைய வீடும் வெள்ளத்தில் மூழ்கி இருந்தால் என்ன நிலைமை? மேலே யோசிக்கப்பட வேண்டியது தான். மிகுந்த அவதானத்தோடு எல்லாரும் இருக்கணும். இப்போ மேரிகாலம்ன்றதால மழை தான், அதுக்குள்ளேயுமே அவதானம் இல்லாமல் உயிர்களை பறி கொடுத்து கொள்ளாதேங்க. இந்த பகுதியை பாருங்க. இதில் இடப்பக்கம் குளம் இருக்குது. இதுக்குள்ள பாருங்க வீடுகள் இருக்கு. வீடெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது இப்படித்தான் இருக்குது. இதுக்கு என்ன மாற்று வழி? திட்டம் என்ன பாருங்க. இதுக்குள்ள இந்த இடத்து பாருங்க வீட்டை வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்குது. சரி, இப்படியே நேரம் பாருங்க. இது வெளி நீர் தான் உள்ளுக்கு வருது. இந்த பகுதியெல்லாம் சரி. இப்போ இதில் ஒரு ஐயா நிற்கிறார். ஐயாவோட கதைப்போம். வணக்கம் ஐயா. இந்த இடம் இது சரியா? வாரத்தை பெரிய பக்கனை அக்காச்சி குடியிருப்பு. அக்காச்சி குடியிருப்பு இப்ப பெரிய பொக்கனேன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ஆண்டும் இப்படித்தான் இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு சின்ன வயதுல இருக்கும் போதே இதே நிலைமை தானே. அப்ப இதை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி இந்த ஊர் மக்கள் எடுத்தவையா? மாற்ற அந்த காலம் இருந்தவையா? அந்த காலம் நாங்கள் புறக்காலுக்கு முன்னம் இருந்ததாம். இந்த இடத்தை விட்டுட்டு உங்களுக்கு கிளிநொச்சி தெல்லாம். இந்த இடங்கள் வாரவத்தி என்ற பேரும் வச்சு தெல்லாம் பாருங்க. அப்படி கேட்டும் போகலையா? போகல. அந்த இப்போ 150 வருஷத்துக்கு மேற்பட்ட கதை. சரி ஐயா, அவதானம். இதுல நோய் நொடிகள் அப்படி இப்படி என்று வரும், எல்லாம் அவதானமா பார்த்து நடந்து கொள்ளுங்க. இந்த ஊர் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு வெள்ளத்துல மூழ்கி கொண்டுதான் இருக்குது. அப்ப இந்த வெள்ளத்தை தடுத்து கொள்றதுக்கு என்ன மாற்று வழி செய்யலாம்ன்றத யோசிக்கிறார்களான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு மாதிரி காலத்திலேயும் தான் மக்கள் கவலையை வெளிப்படுத்தி அதிகாரிகளை திட்டி அரசியல்வாதிகளை திட்டுறார்களே தவிர, மழை முடிந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு வெள்ளம் அடுத்த முறை வரக்கூடாது என்றதுக்காக என்ன செய்கிறார்கள் என்றது கேள்விக்குறி. சில வேளைகளில் இதுக்கு மாற்று வழிகள் இல்லையோ தெரியல. என்னதான் முயற்சி செய்தாலும் இதுக்கு ஒரு தீர்வையே பெற்றுக் கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்குமெண்டா அது உண்மையிலே எல்லாம் இறைவன் தான் பார்த்து கொள்ளணும் என்ற நிலையில விட்டுட்டு போகலாம். இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குமெண்டா அதை யோசிக்கணும். இந்த மாற்று வழி தொடர்பாக ஆராய்ந்து அறிந்து செயற்பாடுகளை முன்னெடுக்கணும். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலத்தில் வாழ்கிற அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய கடமை இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிற வீடுகள், காணிகள், அவர்களுக்கு கொடுக்க போகிற உங்களுடைய ஊர்கள் சிறப்பாக போய் சேரணும். இப்போ நீங்கள் எல்லாருமே இப்படி விட்டுட்டு போனால் ஒவ்வொரு ஆண்டும் இன்னொரு 100 ஆண்டுகள் கழித்தும் இதுதான் நிலைமை. இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். நான் ஏற்கனவே கடந்த ஆண்டு வரும்போது நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு ஐயா சொன்னார், அந்த பகுதியில் ஒரு அணை மாதிரி காட்டினா நல்லமெண்டு. அப்போ நான் சொன்னேன், இது உறுதியான தீர்வு திட்டம் தான். ஆண்டு கேட்க இது பற்றி ஆராயப்பட்டதுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இதுக்கான செயற்திட்டத்தை முன்னெடுங்கோ. பவனீசனாகிய நான் ஒரு குறிப்பிட்ட தொகை போடுவேன். அதை விட என்னால் முடிந்த அளவு மக்கள் ஊடாக பணத்தை திரட்டியும் உங்களுக்கு தாரதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்னான்.
நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா அதிகாரிகளோட கதைச்சு ஊர் மக்கள் மழை முடிஞ்சதுக்கு பிறகு ஒன்று கூடி அதுக்கான ஒரு செயற்திருத்தம் முன்னெடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர்களும் மழை முடிந்ததுக்கு பிறகு அதை விட்டுட்டார்கள். இப்போ இந்த முறை இனி இந்த மாதிரி காலத்தில் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை அப்படி இப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தால் என்னால் முடிந்த அளவு நிதி திரட்டி அதுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ மக்களே அதில் ஆர்வம் காட்டாத இடத்துல நாங்கள் என்னத்தை செய்ய முடியும்ன்றது தெரியலை. அதுக்கான முயற்சியை அந்த மழைக்கு பிறகு அவர்கள் முன்னெடுக்கலை. இப்போ நான் என்ன செய்ய முடியும்? இனி அந்த மழை வெள்ளத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய பாதிப்பு தெரியும். அடுத்த ஆண்டு இப்படி ஒரு பாதிப்பு வரக்கூடாது, சரி இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்றதை பயன்படுத்தி கொள்ளணும்னு யோசிக்கணும். நான் அப்படி ஒரு முயற்சி எடுக்காத நிலையில் என்ன செய்ய முடியும்? இனி நான் கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் இனி இந்த வீதியால் இப்படியே போய் வருவோம். வாங்க பாருங்க, அதில் சின்ன பிள்ளைகள் எவ்வளோ ஆபத்தான நிலை. இதில் பாருங்க ஒரு கடைக்குள்ளே வெள்ளம் புகுந்துடுது. இந்த பக்கம் பாதை இருக்குன்னு நினைச்சேனப்பா நான். பாதை இல்லை, அங்கே பெரிய அளவு வெள்ளம் தான். பாருங்க, இதில் இடப்பக்கம் பல வீடுகளுக்குள்ள வெள்ளம் போயிருக்கு. அதை உயர்த்தி கட்டி இருக்கிறார்கள். அந்த காணிகள் வெள்ளத்தோடு தான் காட்சி அளிக்குது. சில இடங்களில் வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி போயிருக்கு. ஆனால் உயர்த்தி கட்டியிருக்கிறார்கள் வெள்ளம் உள்ளுக்கு போகாதபடி. ஆனால் மழை நேரங்களில் இவ்வளவு சிரமமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இதுக்காங்கால அப்படியே வெள்ளம் தான். என்னால் போக முடியாது, திரும்புவோம். அதுக்குள்ளேயும் ஒரு வீடு இருக்கு. அது ஒரு அம்மா இருக்கிறா. அது வீடா அல்லது தற்காலிகமாக என்னன்னு தெரியல. ஆனால் வீடுன்னா யோசிச்சு பாருங்க நிலைமையை. அப்படியே இனி இப்படி இந்த வீதியால் போய் மற்ற பக்கம் போவோம். மழை குறைவு, ஆனாலும் இந்த இடம் அவ்வளவு வெள்ளக்காடாக இருக்குன்னு பாருங்க. அப்போ பெரிய மழை பெய்தால் இந்த இடங்களினுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. இதில் இடப்பக்கம் பாருங்க, இந்த வேலிக்குள்ள ஒரு குட்டி வீடு ஒன்று இருக்குல்ல, இந்த வீட்டினுடைய நிலையை பாருங்க. வீடா ஐயோ, அங்கே பார்த்து கொண்டு இதுக்குள்ள விட்டு. கடவுளே என்னத்தை சொல்கிறோன்னு தெரியல. இந்த வீதியால் இடப்பக்கம் போவோம். வேலை பக்கம் பாருங்க. இந்த பகுதியை பாருங்க. இந்த பகுதியில் குடியிருப்புகள் இல்லை. கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் வெள்ளம் தான். சில இடங்கள் மட்டும்தான் குட்டியாக இருக்கு. இந்த வீதி போட்டாக்கள் அறிவாளிகள். ஏன்னு சொல்லுங்க, எல்லா இடங்களையும் வீதியை உயர்த்தி போட்டுட்டு மதகு விடுவார்கள். அதில் திரும்பி பாருங்க, மதகை மட்டும்தான் உயர்த்தி விட்டு கிடக்கு. நான் கடந்த ஆண்டும் சொன்ன ஆண்டுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம், மதகு விடணுமன்றதுக்காக விட்டுருக்காங்களாப்பா. சரி, இப்படி இந்த வீதியால் பயணம் செய்து புத்தூர் மேசாலை பிரதான வீதிக்கு போவோம். இந்த பகுதியை பார்த்துட்டு பவனீசன் மழை குறைவுன்னு சொல்கிறார். இந்த இடத்த இவ்வளோ வெள்ளம் நிற்குதுன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. என்னென்னா இந்த இடம் சின்ன மழை பெய்தாலே வெள்ளம் தேங்குகிற இடம்தான். நாங்கள் கடந்த ஆண்டு, அதுக்கு முதல் ஆண்டுன்னு நினைக்கிறேன், கடந்த ஆண்டு எவ்வளவு வெள்ளம். இந்த வீதி பெரிய அளவு வெள்ளக்காடாக இருந்தது. ஆனால் வெளி மாவட்டங்களில் பெரிய அளவு சேதம், மக்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சேதங்கள். இங்கேயும் சேதங்கள் தான், ஆனால்
வெளி மாவட்டத்தில் இவ்வளவு. யாழ்ப்பாணத்தில் மருதங்கணின்னு நினைக்கிறேன் ஒரு ஐயா ஒரு ஆள் இறந்திருக்கிறார். மொத்தமாக 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஈழ தேசம் முழுவதும். இந்த வீதி போட்டால நான் கண்டு மாலை போடும் மதக உயர்த்தி வச்சிருக்காங்க. வீதி போடுறதுக்கு அந்த திட்டம் கொடுப்பேன்னு தான் ஒவ்வொரு நிறுவனத்திட்டையும். அந்த நிறுவனம் காட்டியிருக்கும் இதில் மதக போட்டிருக்கண்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் அதை பற்றி தெரியும். மதக உயர்த்தி என்ன பயன்? வீதியை உயரமாயிருந்தால் தானேப்பா வெள்ளம் பெறாது வீதிக்கு. இது மதகு இருக்கிற இடத்த மட்டும்தான் வெள்ளம் பெறையில, மற்ற இடமெல்லாம் வெள்ளம் வந்துடாது. புத்தூர் மேசாலை பிரதான வீதிக்கு வந்தாச்சு. தூரத்தில் பாருங்க அவ்வளவு புகை மூட்டமாக இருக்கு பார்க்க. இந்த வேலை பக்கம் வயல்வெளி, வயல்கள் எல்லாம் தண்ணி தான். சில இடங்களில் வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்குது, வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்குது. சில இடங்களில் அந்த தாக்கம் தெரியல. என்ன அது வித்தியாசமாக கிடக்கு? என்ன இந்த காத்தோட மழை பெய்யறதால தான் அப்படி கிடக்கு. இது சிறுப்பிட்டியினுடைய நிலை. அப்படி திரும்பி பாருங்க. பாருங்க மழை வந்துடுது திரும்பவும். நேற்று மெல்ல தூறி கொண்டிருந்த மழை இரவு வேளையில் கொஞ்சம் அதிகரித்தது. அதுக்கு பிறகு காலை வேளையில் விட்டிருந்தது. இப்போ திரும்பவுமே மழை வந்தது. இது நாங்கள் வழமையாக பயன்படுத்துகிற வீதி இல்லை, மற்ற வீதி வேலை நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல பாருங்க வெள்ளத்தை. வேலை பக்கம் வெள்ளமாக இருக்குது. நாங்கள் இந்த பக்கம் போவோம். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெற போகிறேன். குறிப்பாக சொல்றதுண்டா, எங்களுடைய ஊரை அண்மித்திருக்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். போகும்போது அந்த பகுதிகளையும் காட்டியிருந்தேன். உண்மையை சொல்ல போனால் ஈழதேசம் முழுவதும் பெரிய அளவான பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் மழை குறைவாக இருக்குது. எதையே நான் சொல்றேன்டா, எங்களுடைய வீட்டு பகுதியில் இந்த எங்களுடைய வாழை தோட்டம் எல்லாம் பெரிய அளவு வெள்ளம் நிரம்பும் இந்த மாதிரி காலத்தில். ஆனால் பெரிய அளவு வெள்ளம் இல்லை. ஆனால் வாழை பெரிய அளவில் அலைந்திருக்குது, காற்று பெரிய அளவில் வீசி இருக்குது. அடுத்தது நாங்கள் போன ஊரில் வெள்ளம் தேங்கி நின்றதை பார்த்து மழை பெய்திருக்குதானே என்ற எண்ணம் வந்தாலும் அந்த பகுதி சாதாரணமாகவே வெள்ளம் தேங்கும். வழமையாக நாங்கள் பயணம் செய்கிற மாதிரி காலத்தில் பார்க்குற இடங்கள் பெரிய அளவில் வெள்ளம் இல்லை. ஓரளவு மழை பெய்திருக்கு, வெள்ளம் போட்டிருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் வெளி மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. எனவே மிகுந்த அவதானத்தோட எல்லோரும் இருங்கோன்றதை இந்த காணொலியில் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.